நியூ மதர். ஸோ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் எங்க அம்மாவை ஆயாமா வேலை பார்க்க கூட்டிட்டு வந்தா, அந்த அம்மா என்னைய ஆயாமா வேலை பார்க்க விட்டுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு டெய்லி காலையில எந்திரிச்சு என்ன சாப்பாடு செய்யணும்னு கேட்கறதுக்காகவே எங்க அம்மா 11 மணி வரையும் உட்காந்துருப்பாங்க. எப்படி காலை சாப்பாடு செய்யறதுக்கு 11 மணி வரையும் எங்க அம்மா உட்காந்து இது கேட்பாங்க. மத்தியானம் இன்னும் என்ன கேட்டு கேளுங்க. மத்தியான சாப்பாடு செய்யறதுக்கு எங்க அம்மா வந்து தூங்கிடுவாங்க. 11 மணி ஆயிடுச்சுன்னா நான் தூங்கிடுவாங்க ஜியானாவோட சேர்ந்து. என் பொண்ணு பேர் தான் ஜியானா. அவளை பாத்துக்க வாமான்னு சொன்னா அவளை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. அவ அழுத குழந்தை அழுகுது, ஏதோ பால் ஆத்துங்கன்றாங்க. அவ கக்கா போயிட்டா மாத்துங்கன்றாங்க. இதுக்கு எதுக்கு எங்க அம்மா ஆயமா வெளி கூட்டு வந்து இதுல எங்க அம்மா வேற ஒரு பேச்சு என்ன சொன்னாங்கன்னா, நான் வரேன் வந்து உன் குழந்தை நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்துரு அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆயமா வாங்குறதுக்கு நான் நல்ல ஆயமாவே பாத்துட்டு போயிருவேனே, என்ன பண்றது? அவளுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு சம்மாவை வச்சுக்கிட்டு எங்க அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் மை வாழ்க்கை.